ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை மாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி செய்ய போகிறதுன்னு எங்கள் அம்மா சொல்லி தர போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வத்தப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி, 3 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 150 கிராம் வெண்டைக்காய், 1 பிஞ்ச் பெருங்காயப்பொடி, தேங்காய் எண்ணெய் பொரிப்பதற்கு. 150 கிராம் வெண்டைக்காவை நல்லா கழுவி ஒரு துணி வச்சு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்குவோம். அதோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் எல்லா வெண்டைக்காய்க்கும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காவை இந்த மாதிரி சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்ம மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிடக்கூடாது, ரெண்டும் லாக்காக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே தான் நம்ம வெண்டைக்காவை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு, அந்த கலவை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கலவையை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இந்த 150 கிராம் வெண்டைக்காய், எல்லா வெண்டைக்காவையும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸ்டஃபிங்க்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அட்டை ஸ்ட்ரெச் ஒரே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதாவது பீசன் ஃப்ளார் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு விழுது, அதையும் எடுத்துக்கிட்டு எல்லா மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இது கூட நம்ம பெருங்காய பொடியும் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் லெமன் ஜூஸையும் கொஞ்சம் ஊற்றிடுவோம். எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி அந்த மாதிரி கிளறி வச்சுருவோம். கொஞ்சம் இதில் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டிங்க அப்படின்னா ஒட்டாது. அதையும் ஆயில் விட்டு பெசரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மசாலா கலவையில் நான் லெமன் போட்டிருக்கேன். ஆம்ச்சூர் ஆக்சுவலாக பார்த்தா ஆம்ச்சூர் பொடி போட்டோன்னா அதாவது மாங்காய் பொடி சேர்த்தோன்னா இதில் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆம்ச்சூர் பொடி இல்லை. ஸோ நான் லெமன் ஜூஸ், புளிப்புக்காக லெமன் ஜூஸ் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஆம்ச்சூர் இருந்துச்சு அது ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பொரிச்சிடலாம். நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சு அந்த கடாய் ஹீட் ஆனது உடனே அதில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நாங்கள் எப்போதும் அதான் யூஸ் பண்ணோம். ஸோ அதை விற்றுக்கலாம். அது விட்டதுக்கப்புறம் எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி மசாலா கீழே படுற மாதிரி நம்ம அதை கடாயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மசாலா இல்லைன்னா அது வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வெளியில் வராது, அப்படியே சீல் ஆகிக்கும். ஸோ நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது. இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ள ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட் ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ வெண்டைக்காய்க்கு மேல்புறம் வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். இதை ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். 2 மினிட்ஸ் அது லைட்டாக அது வேகட்டும். 2 மினிட்ஸ் வச்சு அதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துப்போம். இப்போ அது ஒவ்வொன்றுத்தையும் அப்படி ஃப்ளிப் பண்ணிடலாம், மாற்றி விட்டு நம்ம எடுத்துடலாம் வெண்டைக்காவை. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது சாம்பார் சாதம், ரச சாதம், அப்புறம் தயிர் சாதம் கூட ரொம்ப நல்லா செட் ஆகும். ரொம்ப நல்ல டிஷ் ப்ளஸ் ஹெல்த்தியானது. நீங்கள் கடலை மாவு சேர்க்க வேண்டிய இடத்துல பொரிகடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா பொரிகடலை ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ பொரிகடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கூட உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ளிப் பண்ணி நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அந்த பேக் சைடு, அது வெண்டைக்காவோட சைடும் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மேலே இன்னும் கொஞ்சம் வத்தப்பொடி வந்து நீங்கள் வந்து தூவி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சில குழந்தைங்க வந்து வெண்டைக்காவை வதக்கி கொடுத்தா வந்து பிடிக்காது. அப்படி உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்கள் வெண்டைக்காவை இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு வந்து சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, it's bye bye from Nancy. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.